ஃப்ரைடே தியேட்டரிக்கலா ரிலீஸ் ஆன விஜய் ஆண்டனியோட மலை பிடிக்காத மனிதன் மூவி எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன். இந்த மூவில ஸ்டார்டிங்ல வர 2 நிமிஷத்தை பாத்தீங்கன்னா இப்ப தியேட்டர்ல ட்ரிம் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கான ரீசனா சமூக வலைத்தளத்துல விஜய் ஆண்டனி அவரோட பதிவை பதிவிட்டு இருக்காரு. அதனாலதான் படக்குழு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா முடிவெடுத்து மூவில வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 2 நிமிஷ காட்சியை நீக்கி இருக்காங்க. சோ அந்த காட்சி இல்லாம இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாம அந்தமான் பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காரு விஜய் ஆண்டனி. சோ அந்த சமயத்துல டாலின்னு ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய வில்லன் கூட விஜய் ஆண்டனிக்கு நெருக்கமா இருக்கிறவங்க கிளாஷ்ல ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஆக்ஷன் சம்பவங்கள் தான் மலை பிடிக்காத மனிதன் மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த மூவி ஒரு ஓகே டு டீசென்ட் வாட்சா இருந்தது. இந்த மூவியோட ஒரு மிகப்பெரிய மைனஸ் இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே தான். அண்ட் ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா அவ்வளவா இம்ப்ரெசிவாவே இல்ல. ஒரு நார்மல் ஸ்டோரி வச்சு கதை பண்ணாலும் அதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சேர்த்தாதான் மக்களை எங்கேஜிங் பண்ண முடியும். அந்த விதத்துல இந்த மூவி தவறு விட்டுச்சுன்னு தான் சொல்லலாம். அண்ட் இந்த மூவி கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. மேக்கிங் வைஸ் நல்லாவே இருந்தது. உங்ககிட்ட டைம் பிளஸ் மணி இருந்ததுன்னா நீங்க ஒரு விஜய் ஆண்டனி ஃபேன் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவி நீங்க தியேட்டரிக்கலாவே வாட்ச் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட்.